ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹெல்த்தியாக வாழலாம். லாஸ்ட் வீடியோவில் வீட்டிலே எப்படி வேப்பிலை பொடி தயார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த வேப்பிலை பொடியை வச்சு நம்ம எப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான ஹேர் பேக் அண்ட் ஃபேஸ் பேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் நீம் பவுடர் எடுத்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பால். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணாதீங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட். ஒரு சிலருக்கு வேப்பிலை பொடி பார்த்திங்கன்னா ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்மெல் பிடிக்காது. நீங்கள் பார்த்திங்கன்னா மரச்செக்கில் ஆட்டின அந்த தேங்காய் எண்ணெய் நீங்கள் எடுத்துக்கும்போது அதோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணால் ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தயாராகிடுச்சு. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா பால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் முகத்தில் கரும்புள்ளிகள் இருக்கோ கொப்பளங்கள் இருக்கோ அவங்கெல்லாம் இந்த ஃபேஸ் பேக் போடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நமக்கு இதில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதால சீக்கிரமாக உங்களுக்கு முக சுருக்கங்கள் எல்லாம் வராது. ஜென்ஸ் இது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் மஞ்சள் தூள் நான் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் தவிர மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்த்து நீங்கள் பயன்படுத்தலாம். இதை தினமும் போட்டு வரலாம், இல்லை வாரத்தில் ஒரு நாள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வரலாம். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம நீம் பவுடர் வச்சு ஹேருக்கு எப்படி ஒரு பேக் ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஹேர் பேக் செய்ய 2 டேபிள் ஸ்பூன் நீம் பவுடர் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் சேர்த்திக்கோங்க. இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சமாக நீங்கள் கர்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கர்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்க்கலாம், இல்லை ஆலுவேரா ஜெல் இருந்துச்சு அப்படின்னா அதை சேர்க்கலாம். இப்போ இதையெல்லாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட சூப்பரான குயிக் ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு. வேப்பிலை ஹேர் பேக் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கலாம். இந்த ஹேர் பேக் போடுறதால உங்களுக்கு பொடுகு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது சரியாகும். கிரே ஹேர் வராமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு தலையில் இச்சினஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க இந்த நீம் ஹேர் பேக் போடும்போது கண்டிப்பாக அது சரியாகும். இந்த ரெமெடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 ரெமெடியும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ஸ்கின் அண்ட் ஹேர் எப்படி ஹெல்த்தியாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.